மகாபாரதத்துல எத்தனையோ கதாபாத்திரங்கள் இருந்தாலும் கூட போற்றுதலுக்குரிய கதாபாத்திரமாக பீஷ்மர் அவர்கள் இத்தனை தலைமுறை தாண்டி கொண்டாடப்படுவது 4 தலைமுறை தாண்டி ஒருவரால் வீரராக இருக்க முடியுமா? இந்த பீஷ்மர் வாழ்க்கையில் ஒரு காதல் இருந்தது, பீஷ்மர் வாழ்க்கையில் ஒரு பகை இருந்தது, பீஷ்மர் வாழ்க்கையில் ஒரு வீரம் இருந்தது, பீஷ்மர் வாழ்க்கையில் ஒரு வஞ்சம் இருந்தது, பீஷ்மர் வாழ்க்கையில் கடைசியில் ஒரு துயரமும் ஒளிந்து கொண்டிருந்தது. இந்த பீஷ்மர் என்பவர் யார்? பிதாமகன் என்று அவரை கொண்டாடுவதற்கு காரணம் என்ன? இந்த மகாபாரதத்தினுடைய வேராக, கௌரவர்களுடைய இந்த சாம்ராஜ்யத்தின் ஆணி வேராக இருந்த பீஷ்மர் வரலாற்றில் அவருடைய வாழ்க்கையில் நடந்த துரோகங்கள் என்ன? உண்மையிலேயே பீஷ்மர் சரியான முறையில் தான் வீழ்த்தப்பட்டாரா அல்லது வஞ்சகத்தினால் கொல்லப்பட்டாரா? இந்த காணொளியில் சிந்திப்போம். அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். மகாபாரதத்தை எத்தனை முறை படித்தாலும், எத்தனை கதாபாத்திரங்களை பார்த்தாலும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் அத்தனை ஆச்சரியத்துக்கு வந்ததாக இருக்கும். ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கு பின்னாலும் ஏதோ ஒரு கதைகள், ஒரு சோகம், ஒரு காதல், ஒரு வஞ்சனைன்னு அப்படி வடிவமைக்கப்பட்ட ஒரு மாபெரும் காப்பியமாக, மாபெரும் இதிகாசமாக இந்த மகாபாரதம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கதையும் நமக்கு பாடம் சொல்வதாக அமைஞ்சிருக்கு இல்லையா? அப்படியா இந்த பீஷ்மன்ற கதாபாத்திரத்தை பார்க்கும்போது தான் தந்தை காதலித்த ஒரு பெண்ணிற்காக, தந்தைக்கு திருமணம் பண்ணி வைக்கணுன்றதுக்காக அந்த பெண்ணின் வேண்டுகோளுக்கு இணங்க, நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், உங்களுக்கும் என்னுடைய தந்தைக்கும் பிறக்கக்கூடிய குழந்தை தான் இந்த அரசாழ்வான், நான் அரசாட்சி செய்ய மாட்டேன், என்னுடைய வம்சத்தினர் இந்த அரசை ஆள மாட்டார்கள், உங்களை என் தந்தை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறார், அதனால் நான் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன்னு ஒரு மனுஷன் முடிவு எடுத்திருக்காரு சார். அதுக்காக அப்பாவினுடைய காதலுக்காக ஒரு மனுஷன் சபதம் எடுத்திருக்காரு சார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் பீஷ்மர் என்ற மகா கதாபாத்திரம். அப்படிப்பட்ட மனிதர் தான் பீஷ்மர் என்கிற மகா சரித்திர நாயகனாக இருந்த பிதாமகன் என்று எல்லோராலும் போராட்டப்பட்டவர். அப்படி பாராட்டப்பட்ட அந்த பீஷ்மர் அந்த சாம்ராஜ்யத்தினுடைய ஆணிவேராக இருக்கிறார். தன்னுடைய தம்பியான விசித்திர வீரியன், அதாவது தன்னுடைய தந்தைக்கும் அவருடைய சிற்றன்னை, தந்தைக்கும் சிற்றன்னைக்கும் பிறந்த அந்த தம்பியான விசித்திர வீரியன், அவருக்கு திருமணம் செய்து வைக்கணுன்றதுக்காக காசிராஜனுடைய மகளான அம்பாலிகை, அம்பிகை இந்த 3 பேரையும் கவர்ந்து வர, இந்த 3 பேரையும் கடத்திட்டு வர்றார். இப்ப சாலிய நாட்டினுடைய மன்னன் இவரோட பீஷ்மரோட சண்டை போடுறாரு. பீஷ்மர் அப்படிப்பட்ட வீரர் சார். பீஷ்மருக்கு எதிராக ஒருத்தரால நிற்கவே முடியாது. இந்த சால்வ மன்னன்றவரும் அம்பான்றவங்களும் காதலிக்கிறாங்க. இருவருக்குள்ளும் ஒரு காதல் இருக்கிறது. இந்த தன்னுடைய காதலியை பீஷ்மரிடமிருந்து மீட்கணுன்றதுக்காக இந்த சால்வ மன்னன் அப்படி போராடுறாரு, தன்னுடைய உயிரை கொடுத்து போராடுறாரு. ஆனா பீஷ்மரை ஜெயிக்க முடியல. ஏன்னா அப்படிப்பட்ட வீரர் பீஷ்மர், அவரை ஜெயிக்கவே முடியல. சால்வ மன்னன் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்றார், பின்னடைகிறார். பீஷ்மர் இந்த 3 பேரையும் கவர்ந்து கொண்டு போகும்போது இந்த அம்பா மட்டும் சொல்கிறார், நான் சால்வ மன்னனை விரும்புகிறேன், நான் அவரை விரும்புகிறேன், நானும் அவரும் காதலிக்கிறோம், என்னை மட்டும் விட்டு விடுன்னு கேட்கிறாங்க. இவர் அந்த காதலை புரிந்து கொண்டு, அந்த காதலுக்குள் இருக்கக்கூடிய அன்பை புரிந்து கொண்டு, இதை முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா, இந்த விஷயத்தை முன்னாடி சொல்லியிருக்க கூடாதான்னு அந்த பெண்ணை மட்டும் விடுவிக்கிறார். அம்பா என்கிற அந்த பெண்ணை மட்டும் விடுவிக்கிறார். அம்பாலிகை, அம்பிகை இந்த இருவரை மட்டும் தன்னுடைய நாட்டிற்கான ஹஸ்தினாபுரத்துக்கு அழைச்சிட்டு போறார். இப்ப இந்த அம்பா சால்வ மன்னனிடம் போய், தான் பீஷ்மரால் விடுவிக்கப்பட்டேன், நான் நம்மளுடைய காதலை பற்றி சொன்னேன், பீஷ்மர் விடுவிச்சிட்டாரு, வா நாம திருமணம் பண்ணிக்கலான்னு அந்த பொண்ணு கேட்க, சால்வ மன்னன் சொல்கிறான், நான் பீஷ்மரிடம் தோற்று விட்டேன், நீ பீஷ்மரால் கவரப்பட்டவள், நான் உன்னை இப்போது திருமணம் செய்து கொண்டால் இது பீஷ்மர் போட்ட பிச்சையாகி போய்விடும், அவன் கொடுத்த பிச்சையில் வாழ்வது எனக்கு அழகல்ல, ஒரு வீரனுக்கு அழகல்ல, நீ மறுபடியும் திரும்பி செல்லுன்னு அந்த சால்வ மன்னன் அவர்களை ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுகிறான். இப்ப அம்பா மறுபடியும் பீஷ்மரிடம் வருகிறாள். அவன் என்னை மறுத்து விட்டான், இப்ப நான் எங்க அப்பா கிட்டையும் போக முடியாது, அவன்கிட்டையும் போக முடியாது, நீ என்னை திருமணம் பண்ணிக்கோன்னு கேட்கிறான். பீஷ்மர் சொல்றாரு, நான் திருமணமே பண்ண மாட்டேன்மா, நான் எங்க அப்பா மீது சத்தியம் பண்ணியிருக்கேன், நான் திருமணமே என் வாழ்க்கையில பண்ணக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணியிருக்கேன், என்னால உன்னை திருமணம் பண்ணிக்க முடியாது. இப்போ அந்த அம்பா என்கிற அந்த பெண் அப்பாவிடமும் செல்ல முடியாமல், தான் காதலித்தவனிடமும் செல்ல முடியாமல், தன்னை கவர்ந்து வந்த பீஷ்மரிடமும் செல்ல முடியாமல் தீக்குளித்து இறந்து போகிறாள். அந்த அம்பா என்கிற பெண் மறுபிறவியில் துருபதன், பாஞ்சால தேசத்தினுடைய அரசன் துருபதன், அவனுக்கு மகளாக பிறக்கிறாள். யாருக்கு தெரியுமா? பாஞ்சாலின்னு சொல்றோம்ல, திரௌபதின்னு சொல்றோம்ல, திரௌபதியுடைய சகோதரியாக பிறக்கிறாள். ஆனா அவளுக்கான இந்த பயிற்சிகள்லாம், அந்த போர்த்திறன்கள்லாம் ஒவ்வொன்னா வர 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 அந்த பெண் ஆணாக மாறிக்கொண்டே இருக்காள். ஒரு கட்டத்துல திருநங்கையாக மாறி சிகண்டி என்கிற பெயரோடு அழைக்கப்பட்டு சகோதரராக, அதாவது திருஷ்டத்யும்னன், பாஞ்சாலியினுடைய சகோதரன் திருஷ்டத்யும்னன், பாஞ்சாலி,
சிகண்டி 3 பேரும் சகோதரிகளாக வாழ்ந்துட்டு வராங்க. இப்போ இந்த பீஷ்மர் போர்க்களத்தில் நிற்கிறாருங்க. இந்த பாரத யுத்தத்தினுடைய போர்க்களத்துல நிற்கிறாரு. பீஷ்மர் தான் சார் துரியோதனுடைய படை தளபதி. பீஷ்மர் எதிர்க்க முடியுமா? அத்தகைய பெரிய கிருஷ்ணராலே பீஷ்மர் எதிர்க்க முடியாதுங்க. அவ்வளவு பெரிய வீரர் பீஷ்மர்னா. அம்புகள் அவருடைய அம்புகளுக்கு எதிராக நின்று அம்பு தொடுக்கிறதுக்கு இன்னொருத்தர் பிறந்து வரணும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வீரராக இருக்கக்கூடிய பீஷ்மர். அவருடைய வீரம் மட்டுமல்ல, வியூகம் அப்படிப்பட்ட வியூகமாக இருக்கும். கருட வியூகத்திலிருந்து, சக்கர வியூகத்திலிருந்து பீஷ்மர் ஒரு வியூகம் அமைச்சார்னா இந்த பீஷ்மரை அர்ஜுனன் கொன்றான்னு பாரதம் சொல்லுது. இல்லையா? அது எப்படிப்பா கொன்றான்னு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு சார். ஆச்சரியமா இருக்கு. இந்த பீஷ்மரை அழிக்கவே முடியல. இப்ப என்ன தெரியுமா பண்றாங்க? அர்ஜுனன் என்னெல்லாமோ போராடி பார்க்கறான், இந்த பீஷ்மரை அழிக்கவே முடியல. இப்ப இந்த பீஷ்மரும் அர்ஜுனனும் நேருக்கு நேராக நின்று சண்டையிடக்கூடிய ஒரு காட்சி. இந்த பீஷ்மர் எத்தனை தலைமுறை தாண்டி வந்தவர்? 4-5 தலைமுறையாக பெரும் வீரராக அந்த கௌரவ படையை காப்பாற்றி கொண்டிருந்தவராக இருந்தவர் பீஷ்மர். ஏன்னா தன்னுடைய தந்தையின் காலத்திலும் இவர்தான் போர் புரிந்திருக்கிறார். தன்னுடைய தம்பியின் விசித்திர வீரியன் காலத்திலும் இவர்தான் போர் புரிந்திருக்கிறார். விசித்திர வீரியனுக்கு பிறந்த திருதராஷ்டிரர், பாண்டு என்கிற 2 மகன்கள், அவர்கள் காலத்திலும் பீஷ்மர் தான் போரிட்டு இருக்கிறார். இப்போது துரியோதனனுக்கும் பாண்டுவின் மைந்தனான பாண்டவர்களுக்கும் இவர்கள் இடைவருக்கும் சண்டை வரும்போதும் கூட பீஷ்மர் அங்க நிற்கிறார். 5 தலைமுறை வீரர் சார். என்ன அனுபவங்கள், எத்தனை காயங்களோடு அப்படி பீஷ்மர் நிற்கிறார். அர்ஜுனனால் அவரை அழிக்கவே முடியல. அர்ஜுனனோட கூடிய அம்புகளை எல்லாம் சாதாரணமாக பீஷ்மர் கிடக்கிறார். ஒரு கட்டத்துல அர்ஜுனன் என்ன தெரியுமா? தன்னுடைய மனைவியான பாஞ்சாலியின் இந்த சகோதரியாக இருக்கக்கூடிய சிகண்டி, அவங்க ஒரு திருநங்கை, ஆணும் அல்லாமல் பெண்ணும் அல்லாமல் இருக்கக்கூடிய திருநங்கை, அவர்களை போர்ல நிப்பாட்டிடுறார் சார். அந்த தேர்ல அர்ஜுனனுக்கு முன்னால் சிகண்டியை நிப்பாட்டிடுறாங்க. இப்ப பீஷ்மர் அர்ஜுனனை கொல்வதற்காக வில்லெடுத்த பீஷ்மர் இந்த சிகண்டியை பார்த்தவுடன் ஒரு பெண்ணின் மீது அம்பு எய்துவதா, ஒரு திருநங்கையின் மீது அம்பு எய்துவதா, அது கூடாது என்று சொல்லி அந்த ஆயுதத்தை கீழே போட்டுறாரு. வில்லையும் அம்பையும் கீழே போட்டுறாரு. சிகண்டியை முன்னால் நிறுத்தி, திருநங்கையை முன்னால் நிறுத்தி, பின்னால் இருந்து அர்ஜுனன் அம்பெய்தி நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான அம்புகளை பீஷ்மர் வில்லை கீழே போட்ட நேரத்துல, ஆயுதத்தை கீழே போட்ட நேரத்துல அவர் கண்ணை அந்த அயர்ந்த நேரம்னு சொல்லுவாங்கல்ல, முன்னால் சிகண்டி நிற்கிறாங்க, நாம சண்டை போடக்கூடாதுன்னு ஒரு வீரராக ஆயுதத்தை கீழே போட்ட நேரத்தில், யாரும் பார்க்காத ஒரு தருணத்தில், பீஷ்மர் சரியான முறையில் சண்டையிட தயாராக இல்லாத நேரத்தில், ஆயுதமற்ற நிராயுதபாணியாக நிற்கக்கூடிய அந்த நேரத்தில், சிகண்டியோடு போராடக்கூடாது என்று நினைத்த அந்த நேரத்தில் சிகண்டிக்கு பின்னால் இருந்து 1000 அம்புகளை ஒரே நேரத்தில் அர்ஜுனன் விட்டு பீஷ்மர் அவர்களை அம்பு படுக்கையில் வீழ்த்தினான் என்று பாரதம் சொல்கிறது. அம்பு படுக்கையில் பீஷ்மர் வீழ்ந்தார். பீஷ்மருக்கு இருக்கக்கூடிய பெரிய வரம் என்ன தெரியுமா? தான் நினைக்கும் போதுதான் தன் உடலில் இருந்து உயிர் பிரிய வேண்டும் என்கிற பெரும் வரத்தை வாங்கியவர் பீஷ்மர். சிரஞ்சீவி. அதனால தான் பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருந்தாலும் அவருடைய உயிர் போகல. அவர் என்ன தெரியுமா நினைத்தாரு? தட்சிணாயன புண்ணிய காலம் இல்லாமல் உத்தராயண புண்ணிய காலத்தில், அதாவது சூரியன் தன்னையும் சுற்றி பூமியையும் சுற்றுவார்னு சொல்லுவாங்கல்ல. தட்சிணாயனம்னா தெற்கு நோக்கி ஒரு 6 மாத பயணம், பின்பு வடக்கு நோக்கி ஒரு 6 மாத பயணம். இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் செல்லாமல் உத்தராயண புண்ணிய காலத்திற்கு இன்னும் 3 நாட்கள் இருக்கிறது. அந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் என் உயிர் பிரிய வேண்டும் என்று பீஷ்மர் அந்த அம்பு படுக்கையில் படுத்திருந்தாராம். அந்த அர்ஜுனன் வீழ்த்திய அந்த அம்பு படுக்கையில் படுத்திருந்தாராம். அப்படிப்பட்ட ஒரு மாவீரனான இந்த பீஷ்மரை சிகண்டி என்கிற பெண் யாரு பாடினாங்க? இந்த சிகண்டி என்கிற பெண் தான் அம்பாவாக, பூர்வ ஜென்மத்தில் அம்பாவாக அந்த சாலிய மன்னனும் கைவிட்டு, காசிராஜனும் கைவிட்டு, பீஷ்மராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்ன அந்த அம்பா என்ற பெண் தீக்குளித்து மறுபிறவியில் இந்த சிகண்டியாக வந்து பீஷ்மரினுடைய மரணத்திற்கு காரணமானால் என்று பாரதம் இந்த கதையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த கதையை நாம் படிக்கும்போது உண்மையிலேயே அர்ஜுனன் செய்தது நியாயமான செயலா என்று ஒரு கேள்வி எழுகிறது. இரண்டாவது, ஒரு பிறவியில் செய்த அந்த தவறு மீண்டும் மீண்டும் காலங்கள் தாண்டி நம்மை பாதிக்குமா என்பது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது, பீஷ்மர் செய்தது உண்மையிலேயே தவறா? இந்த அம்பாவை கைவிட்டது உண்மையிலேயே தவறா என்று மூன்றாவது கேள்வி எழுகிறது. இப்படிப்பட்ட மாவீரரான பீஷ்மரை பற்றி உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி.